ஹாய், இன்னைக்கு ஒரு ஹேர் கேர் டிப் பார்க்கலாமா? பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் இருக்கும், இல்லைன்னா பவுடர் வாங்கிக்கோங்க. பூந்தி கொட்டை முழுசாக வாங்கியிருந்தீங்கன்னா நைட்டே ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதில் இருக்க சீடு எடுத்துருங்க. எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி ஆயில்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா உங்களோட ஸ்கேல்பை எந்த ஷாம்புவும் தேவைப்படாது, நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி லாங்காக சாஃப்டாக நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா வளரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா இளமதி சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இளமதி சீக்ரெட்ஸோட இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், இன்னைக்கு ஒரு ஹேர் கேர் டிப் பார்க்கலாமா? பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் இருக்கும், இல்லைன்னா பவுடர் வாங்கிக்கோங்க. பூந்தி கொட்டை முழுசாக வாங்கியிருந்தீங்கன்னா நைட்டே ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதில் இருக்க சீடு எடுத்துருங்க. எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி ஆயில்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா உங்களோட ஸ்கேல்பை எந்த ஷாம்புவும் தேவைப்படாது, நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி லாங்காக சாஃப்டாக நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா வளரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா இளமதி சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இளமதி சீக்ரெட்ஸோட இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.